த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இப்போ நான் ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன். இந்த நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவுடைய நீதித்துறை சார்ந்த விஷயங்களை நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூருக்கு அருகில் இருக்கக்கூடிய பெலகாவியில் கடந்த 1995ஆம் வருஷம் நாகேஷ் அப்படின்ற அரசு அதிகாரி வெறும் 500 ரூபாய் கையூட்டு, அதாவது லஞ்சம் வாங்கியிருக்கிறார். யாருக்கிட்ட இருந்து? அதே பகுதியை சேர்ந்த லக்ஷ்மண் ருக்கானா அப்படின்ற விவசாயி கிட்ட இருந்து. எதுக்காக? அவருடைய லேண்டில் ஏதோ சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்திருக்கு. அந்த இஷ்யூஸை தீர்க்கறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். இந்த சான்றிதழை கொடுக்கணும் அப்படின்னா 500 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறாரு. அந்த விவசாயி கொஞ்சம் நேர்மையான ஆளு. அதனால அவரு பக்கத்தில் இருக்கக்கூடிய லோகாயுக்தாவில் புகார் கொடுக்கிறாரு. உடனடியாக இந்த பணத்தை கொடுக்க போகும்போது ரெட் ஹேண்டட், அதாவது கையும் களவுமா அந்த அரசு அதிகாரியான நாகேஷ் பிடிபட்டுறாரு. அவருக்கு எகெயின்ஸ்டா கேஸ் நடக்குது. கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு, அதாவது 2006 ஜூன் 14ஆம் தேதி தான் அந்த நபர் குற்றவாளி அப்படின்னு லோயர் கோர்ட் தீர்ப்பு வழங்குறாங்க. என்ன தண்டனை கொடுக்குறாங்க? 1 வருஷம் கடுங்காவல் தண்டனை, 1000 ரூபாய் அபராதம். இதுக்கு எதிராக அரசு அதிகாரியான நாகேஷ் உடனடியாக ஹைகோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணிடுறாரு. இதில் கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அந்த சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரியை வழக்கிலிருந்து விடுவிச்சிடுறாங்க ஹைகோர்ட். இதுக்கு எதிராக லோகாயுக்தா அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க. இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை கிட்டத்தட்ட 12-13 ஆண்டுகள் நிலுவையிலேயே இருந்துட்டு வந்த சூழல்ல கடந்த 2025 ஜூன் மாத இறுதியில தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. என்னன்னு? அந்த அரசு அதிகாரி லஞ்சம் வாங்கினது உண்மைதான், அவருக்கு வழங்கப்பட்ட அந்த 1 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையை நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்ற தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. உடனே உங்களுக்கு என்ன தோணும்? அடடா, வரவேற்கத்தக்க விஷயம் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிக்கு இப்போ வயசு 70, அதாவது 30 ஆண்டுகள் இந்த வழக்கு விசாரணை அப்படின்றது நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப சோகமான விஷயம் என்ன தெரியுமா? தாங்கிட்ட இருந்து அந்த லஞ்சம் வாங்கினார்னு கம்ப்ளைண்ட் பண்ணார்ல அந்த லக்ஷ்மண், அந்த விவசாயி லக்ஷ்மண் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உயிரிழந்துட்டார். அதாவது தனக்கு நீதி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உயிரிழந்துட்டார். தாமதிக்கப்பட்ட நீதி அநீதிக்கு சமம் அப்படின்றது தான் பொதுவாக பார்க்கப்படக்கூடியது. இப்போ உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த நீதி அநீதியா இல்லை நியாயமானது தானா? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாம் மற்ற ஊடகங்களில் உங்களால் பெரிய அளவில் பார்க்க முடியாது. ஆனால் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியிலேருந்து இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.